வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடவே இருந்து கும்மி அடிப்பாங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அந்த நர்ஸ் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு பக்கம் நம்ம வெண்பா கிட்ட பாசமா பேசுற மாதிரி பேசி ஒரே அடியா வெண்பாவோட கழுத்தை அறுத்து விட்டா. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா தப்பிச்சு ஓடனால அந்த சமயத்துல திடீர்னு அந்த லேடி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் எம்மாடி எங்கம்மா இவ்வளவு வேகமா ஒண்ணு இருக்கு, உனக்கு ஆல்ரெடி ஃபீவர் இருக்கு, நடுமா போயிட்டு அமைதியா பெட்ல தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இந்த மாதிரி அந்த ரவுடிங்க எல்லாம் எனக்கு கடத்த பாக்குறாங்க, எங்க அப்பா அம்மா வேற எங்கேயோ இருக்காங்க, அவங்க போய் சொல்லி எனக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருமா ஒன்னும் இல்லம்மா, பொறுமையா இங்க உட்கார, அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உங்க அப்பா அம்மாவுக்கு நான் போன் பண்ணணும், போன் என்கிட்ட இல்லம்மா, இப்போதைக்கு போன் வந்து நான் கேபின்ல வச்சுட்டு நான் போய் 8 நேரம் கொஞ்ச நேரம் காத்துனரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட பேசிட்டு, பாருங்க ரவுடிங்களா, எனக்கு தேவை பல்கான ஒரு அமௌண்ட், எனக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போக பிளான் பண்ணா தப்பிச்சும் போயிட்டா, அவளை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பருப்பா நான் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறா. இப்படிதாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அந்த ரவுடிங்க இருந்தானே, எம்மா தாயே உனக்கு நான் 20,000 கொடுத்துறேன், எங்கம்மா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்ச நேரம் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு கரெக்டா நம்ம வெண்பா இருக்கிறதால அழகா விட்டுறாங்க. வெண்பா ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு, டேய் என்னடா பண்றீங்க, உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு வச்சிங்க பாத்தியா ஆப்பு, இதுக்கு தான் சொல்றது தன் வினை தன்னை சுடும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலடா, சத்தியமா எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த புலம்பிலே அலம்பிலே இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, நான் முடிவு பண்ணிட்டேன், பிக்ஸ் ஆயிட்டேன், இதுல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்களும் ஒரு பக்கம் முடிவாயிரணும், இதுக்கப்புறம் சும்மா அந்த நச குச இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல 1000 இருக்கு நம்ம மனசுக்குள்ள. டென்ஷன் ஒரு பக்கம், டிப்ரெஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் குத்துன்னு கும்மாங்குத்து நம்மள குத்த தான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம வெண்பாந்துன்னு ஒரு பக்கம் வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப வெண்பாவும் அவங்க கூட போயிடுறாங்க. இந்த சமயத்துல தாங்க பாருங்க என்னங்க பண்றது, ஒரு பக்கம் கண்ணுல என்னங்க வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நம்ம வெண்பா இப்ப மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைலண்ட் ஆயிடுறாங்க. நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து ஒரு பக்கம் சைலண்டா உட்காந்து வெண்பா எங்க இருப்பா, எப்படி இருப்பா, என்ன பண்ணிட்டு இருப்பா, இப்படிதாங்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம தலைவர் விஜய் இருக்காருல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம நினைச்சு என்னைக்கு ஒரே பண்ணிக்கூடாது. தலையெழுத்து என்னங்க பண்றது, தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம விஜய் இருக்காருல்ல, இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து ஆக்ரோஷத்தோட ஒரு பக்கம் இருக்காரு. மல்லி ஒரு பக்கம் வந்து, விஜய் சாப்பிட்டீங்களா, விஜய் எப்படி இருக்கீங்க, விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை கேட்டுன்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் இரிட்டேட் தான் ஆகுது. என்னங்க பண்றது, கோவம் ஒரு பக்கம் வரதான் வருது. அந்த கோவத்தால ஒரு பக்கம் பொறுத்துக்கிட்டு எல்லாமே ஒரு பக்கம் நம்ம வழியில நாம போனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எல்லாரும் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற பாதையில வந்து குறுக்க வந்து நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. என்னங்க பண்றது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி கேரக்டரை கூட வச்சுக்கிட்டா வாழ்க்கையில உருப்பட முடியாது. அதனாலதான் நம்ம விஜய் புத்திசாலித்தனமா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்கள ஒதுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு மேல பேசுறது இல்ல, உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ஆக்ரோஷத்தோட வெளியே போயிடுறாங்க. என்னடா இது, நம்மளவே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கார்னர் பண்றாங்க. வாழ்க்கையில நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணோம் குமாரு, எந்த ஒரு தப்பையும் பண்ணலையே. வெண்பா வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அவன் முன்னேறணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம் இப்ப நம்ம வாழ்க்கையை இப்படி புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலையும் வேதனையிலையும் கூனி குறுகி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது, நடக்கிறது தான் நடக்கும். பார்வையை என்னைக்குமே நம்ம நேரா வைக்கணும், அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அது போலதான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி போன் பண்ண நர்ஸ், ஆனா கடத்தினது ஒரு நர்ஸ், காப்பாற்ற போறது இன்னொரு நர்ஸ். ஆனா இதுக்குள்ள அந்த வெண்பா இருக்காங்கல்ல, அவளை வந்து கடத்தி அழைச்சிக்கிட்டு நேரா போயிருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் பல ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா இப்ப பண்றது, ஏதுடா பண்றது, குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் போன் பண்ணி சொல்றாங்க. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்துணர்ச்சியோட அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விஜய் கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம், எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால விஜய் கிட்ட போய் இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு எதுக்கு நம்மளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வித்தை. சரி என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயினே இருக்கணும். இப்படிதாங்க ஒரு பக்கம் கூட நம்ம எதானோ ஒன்று எல்லாரும் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணணும் நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைப்போம். கூட இந்த மாதிரி ஒரு தருதல் இருக்கும். வாழ்க்கையே ஒரு பக்கம் தலைகீழ மாத்தி விட்டுறேன். நான் என் பாட்டு சிவனை ஊர்ல உட்காந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டு காப்பரேட் வந்து கூட்டுறான். என்னங்க பண்றது. சரி,
போனதெல்லாம் போயிருச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசவும் தேவை, அதை பத்தி இது பண்ண நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து அழகா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு போனதோட மட்டும் இல்லாம கோபத்தோட உச்சிக்கு போயிட்டாங்க. என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க, போயிட்டு வெண்பா ஆளே காணோம், என்னடா இது வெண்பாவை காணோம், வெண்பா எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னங்க பண்றது, அந்த ரவுடிங் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம வெண்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல திருப்பியும் ஃபர்ஸ்ட் இருந்தாடா எத்தனை டைம்டா இந்த மாதிரி பண்ணுவீங்க, ஒரு டைம்னா பரவாயில்ல, 1000 டைம் இதே தாண்டா பண்றீங்க. டே உங்ககிட்ட பேசவும் முடியாது, பேசி ஜெயிக்கவும் முடியாது. எப்பா என் வாழ்க்கை எங்க போய் முடிய போகுது, எதில் போய் இடிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா கும்மி அடி தம்பி கும்மி அடி, குளிஞ்சு குளிஞ்சு கும்மி அடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடக்க போகுது. அது மட்டும் நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. சரி இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சியோட புதுசா தினசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க 2 பேரும் சேர்ந்து புதுசா ஒரு விஷயத்த செய்ய போறாங்க. நம்ம மல்லியை வீட்டை விட்டு துரத்ததோட மட்டும் இல்லாம மல்லியோட கர்ப்பத்தை கலைக்க போறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க, உங்களுக்கு என்னடா இந்த மாதிரி என்ன கேடு கெட்டவன், அவளெல்லாம் என்னன்னுதான் பெத்து வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு பக்கம் ஏன்டா இந்த மாதிரி மனசாட்சின்றதே அவங்க எதனா வாடகைக்கு விட்டுக்கிறாங்களா, ஏன் இந்த மாதிரி குடும்பம் பண்ணி இருக்காங்க, குடும்பம் மேல கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ப்ரோ, அது குடும்பம் ப்ரோ, குடும்பம் பாத்தீங்களா. இந்த மாதிரி எல்லாம் எப்பா எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பை. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday.